வணக்கம். அதில் வந்துட்டு அந்த பணத்தினுடைய விதிகள் தான் நான் வந்துட்டு இதில் சொல்ல போகிறேன். நம்ம வந்துட்டு அந்த வாரன் பஃபெட்டு அப்புறம் யார் இல்லை, பொதுவாக நம்ம அதை வந்து அவர் தான் சொல்லியிருக்கார். நான் வந்து ஒரு புக்கே வந்துட்டு போட்டிருக்கார் இல்லையா என்ன. இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஆன்மீக வழியில் நான் என்ன ஃபீல் பண்ணணும், நான் வந்துட்டு எப்படி வாழ்ந்து நாங்கள் வந்துட்டு என் வாழ்க்கையில் சரிங்களா, அந்த அதிகமான பணத்தை நம்ம கவர்ந்துருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா. எப்பயுமே நம்ம அதிகமான பணத்தை நம்ம வந்து கவர்ந்துருக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு மனசில் அளவில் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். சில எந்த வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் தாட் வந்துட்டு நம்ம மனதில் வந்துட்டு இருக்கவே கூடாது. அந்த கடவுளுக்கு ஈக்குவலாக நம்ம இருக்கணும். நான் சொல்ல புரியுதுங்களா? யார் இந்த உணர்ச்சிகள் நிறைந்த மனதில் அந்த ரியாட்டில் வந்துட்டு இருக்காது இல்லையா? அப்போது அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு வந்து இடம் தராமல் அதெல்லாம் வந்து ஒதுக்கிட்டு நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய நோக்கம் என்னவோ அதை மட்டும் நம்ம நோக்கி போகணும். சரிங்களா? நம்ம இப்படி தான் நம்ம இருக்கணும். என்ன இதெல்லாம் வந்துடுங்க. நம்ம கண்டிப்பாக நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம வந்து குழந்தைங்களை நம்ம இது மாதிரி தான் பழக்கணும். எப்போது இந்த டீனேஜ் வயசில் இருக்க குழந்தைங்களை சரி, அந்த ஏஜ்லேருந்தே நம்ம அந்த மாதிரி நம்ம பழக்கிட்டு போயினா அதுங்க வாழ்க்கையில் அதுங்க வந்துட்டு அது வந்து பீட் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஏன்னா அந்த நம்மளுடைய அது ஒரு வந்து ஒரு மகிழ்ச்சி தான் நம்மளை வந்துட்டு எவ்வளோ பெரிய வந்து ஒரு கோடீஸ்வராகவும் மாற்றும். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் என்ன விஷயம் எது வந்தாலும் சரிங்க, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே கூட. நீங்களே தவறு பண்ணால் கூட தவறு வந்துட்டு நீங்கள் உங்கள் மேலே இருந்தால் கூட சரி, ஓகே. ஆனால் அதை விட்டுடணும், அதை வந்து மறந்துடணும். ஓகேவா? ஏன்னா நடந்து போன விஷயங்கள் நினச்சி வந்துட்டு வந்து என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். ஏன்னா நம்முடைய ஆத்ம பலம் வந்து குறையுங்க. சரியா? அப்போ அதிகமான காசு சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அடிப்படையான தேவையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆத்ம பலம் தான். அந்த ஆத்ம பலத்தை கூட நீங்கள் வந்து உங்களுடைய எரியாற்றல் வந்துட்டு சேர்ந்தால் நீங்கள் நீங்கள் என்ன வேணும் நீங்கள் சாதிக்க முடியும் இல்லையா? அப்போது அந்த ஆத்ம பலத்தை நீங்கள் வந்துட்டு அது அந்த எரியாற்றலில் கூட வந்துட்டு வந்து ஒரு இசைவாக நீங்கள் வந்துட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். என்ன தேவையோ கிடைக்கும். ஒரு ஆரோக்கியமாக, இல்லை செல்வமா, இல்லை வந்துட்டு ஒரு என்ன வேணுமோ, இல்லை படிப்பா, என்ன வேணுமோ சரிங்க. இதுதாங்க வந்து பேசிக். இதுதான் பேசிக்கு. ஓகேங்களா? நன்றி.